பழனி பத்திரப்பதிவு பற்றி நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு சில அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கு. அதில் என்ன குறிப்பிட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சைக்குரிய பத்திரப்பதிவு சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்னு. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதற்கு முன்னால் நான் இந்த பழனி நில மோசடி விவகாரத்தை குறித்து விரிவாக பேசுவதற்கு எண்ணுகின்றேன். காரணம், முதல் அவதூறை பரப்புகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, 1 ஏக்கர் 4 சென்ட் நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்பு என்று ஒரு பொய்யை திட்டமிட்டு விஷமத்தனத்தை கக்குகிறார்கள் எதிர்க்கட்சியினர், எதிர்க்கட்சியை சார்ந்த, எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள். 1 ஏக்கர் எப்படி 100 கோடி ரூபாய் அந்த இடத்தில் நில மதிப்பு, சந்தை மதிப்பு இருக்கும்? முதலில் என்னுடைய கேள்வி அதுதான். இரண்டாவதாக, இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெளியான முதல் நாளில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர்கள் பெயரில் இந்த பத்திரப்பதிவு போலியாக நடைபெற்றதாக அவதூறு செய்தியை பரப்புகிறார்கள். அவர் அவதூறு வழக்கு கூட நான் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று எங்கள் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவருடைய உறவினர் பெயரெல்லாம் இருக்கிறது. வெள்ளத்துறை, சேதுபதி என்கின்ற 2 நபர்கள் மீது இந்த பத்திரப்பதிவு திட்டமிட்டு போலியாக நடந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சார்பதிவாளராக ஒரே ஒரு நாள் பணியாற்றிய ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர். அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரப்பதிவையும் தமிழக அரசு, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் அவர்கள் அறிவிக்கிறார். அந்த பத்திரத்தை பதிவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அதைத்தான் இது முறைகேடாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அங்கே தவறு நடந்திருக்கிறது. அதற்கும் தாவேகாவிற்கும், தாவேகாவின் நிர்வாகிகளுக்கும், தாவேகா அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் செய்யக்கூடிய